ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து புதன்கிழமை ஆடி மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கி எல்லாருமே தேங்காய் சுடுவாங்க. எல்லாருமே இன்றைக்கி ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கி அதே மாதிரி மொஹரம் பண்டிகை அரசு விடுமுறை. இன்றைக்கி வந்து மொஹரம் பண்டிகை அரசு விடுமுறை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 17/7/2024 இன்றைக்கி வந்து ஏகாதசி திதி. இன்றைக்கி பெருமாளுக்குரிய நாள். 17/7/2024 ஜூலை மாதம் புதன்கிழமை, குரோதி வருடம் ஆடி 1ஆம் தேதி. ஏகாதசி திதி. இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், சித்த யோகம், சர்வ ஏகாதசி, கோவர்த்தன விரதம். இன்றைக்கு சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் பூ பல்லக்கில் பவனி, திருமாவிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழக ராஜாங்கச் சேவை. மொஹரம் பண்டிகை அரசு விடுமுறை. இன்று சூரிய உதயம் வந்து 6 மணிக்கு. கடக நாளிகை வந்து 5:30. திதி வந்து சூன்ய திதின்னு போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கடக நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து காலையில் வந்து 9:15 to 10:15, மாலை 4:45 to 6:45. கௌரி நல்ல நேரம் வந்து காலையில் வந்து 10:45 to 11:45, மாலை 6:30 to 7:30. சூலம் வந்து வடக்கு, பரிகாரம் வந்து பால். இன்னைக்கு வந்து கரணம் 6 to 7:30, ராகு காலம் 12 to 1:30, குளிகன் 10 to 12, யமகண்டம் 7:30 to 9. சந்திராஷ்டிரமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டிரமம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் செவ்வாய் குரு. இன்னைக்கு வந்து சூரியன் வந்து சிம்மத்துக்கு போயிட்டார். சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்கள்: மேஷம் நலம், ரிஷபம் நன்மை, மிதுனம் நற்செயல், கடகம் தடங்கள், சிம்மம் ஆர்வம், கன்னி சாந்தம், துலாம் செலவு, விருச்சிகம் குழப்பம், தனுசு வெற்றி, மகரம் விவேகம், கும்பம் இரக்கம், மீனம் இன்பம். ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு வந்து சந்திராஷ்டிரமம். நீங்கள் உடலில் அணியும் உடையை விட மேலானது உங்கள் முகத்தில் காணும் மகிழ்ச்சி. நீங்கள் உடலில் அணியும் உடையை விட மேலானது உங்கள் முகத்தில் காணும் மகிழ்ச்சி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தேங்காய் சுடுறவங்கெல்லாம் சுடுவாங்க. ஒரு சிலர் எல்லாருமே புதுமண தம்பதிகளை அழைத்து இங்கே வந்து ஆடிக்கு தான் ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு நினைப்பாங்க இந்த பக்கம்லாம். ஏன்னா ஒருத்தர் தீபாவளி கூட ஒன்றும் செய்ய வேணாம், ஆனால் ஆடிக்கு அழைத்து அவங்களுக்கு வந்து துணிமணி வச்சு கொடுத்து அவங்கள இது பண்ணணுன்னு நினைப்பாங்க. இங்கே இந்த பக்கம்லாம் ரொம்ப சிறப்பாக அதை செய்வாங்க. அதனால் வந்து இன்றைக்கு வந்து நாம் நேற்று குலதெய்வ கோயில் வழிபாடு, அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் அம்மன் வழிபாடு. குழந்தைங்களுக்கோ வீட்டில் யாருக்குமே வந்து அம்மை போடாமல் இருக்கணும் குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னி தெய்வ வழிபாடு இந்த மாதம் ஃபுல்லாக செய்வாங்க. வரலட்சுமி விரதம், ஆடிப்பூரம், ஆடி தபசு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தினோட இது. இன்றைக்கு வந்து ஏகாதசி திதி, பெருமாளுக்கு உரிய நாள். எல்லாருமே ஏகாதசி விரதம், சர்வ ஏகாதசின்னு போட்டிருக்குது. நேற்றே தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடுச்சு. உத்தராயண புண்ணிய காலம் வந்து ஜோதிட ரீதியாக வந்து 30 நாள் தான் கணக்கு. ஆனால் இந்த ஆனி மாதம் வந்து 32 தேதி இருந்தது. அதனால் நேற்று இரவே வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அழகான உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து இன்று அழகான தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது. இது 6 மாதம் வந்து நான் ஏற்கனவே பதிவில் கொடுத்துருக்கேன், சொன்னதே சொல்ல வேணாம். இன்றைக்கு வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து நம்ம பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு நேற்றே கலசம் வச்சு செய்கிறவங்க, ஏன்னா மட்டன் சாப்பிட்றவங்க வீட்டில் கலசம் வைக்க மாட்டாங்க. குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிடுவாங்க, பக்கத்தில் இருந்தால் போவாங்க, இல்லை ஆனால் சாப்பிடாதவங்க வீட்டில் தான் கலசம் வைப்பாங்க. இல்லை ஒருத்தர் என்ன முறையோ அதை தான் செய்வாங்க. நாம் அதனால் இன்றைக்கு குலதெய்வ கோவிலுக்கு வந்து என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போகலாம்.
எங்கள் அம்மா வந்து வாரம் வெள்ளிக்கிழமை வாக்கப் டிஸ்டன்ஸே இருக்கும். அப்போல்லாம் வாரானா வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வந்து தினை அப்போ காட்டிலே விளைஞ்ச தினை அரிசி, சாமரிசி, அரிசி எல்லாம் இருக்கும். அம்மா உரலில் இடிப்பாங்க. இடித்து வெல்லம் கலந்து ஒரு 2 ஏலக்காயை போட்டு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து நடந்தே போயிடுவோம். அங்கே எடுத்துகிட்டு போய் எல்லா சுவாமிக்குமே கீழே சின்ன சின்ன குட்டி எல்லா சாமிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வருவோம். அப்பா சும்மா ஒரு நாள் அம்மா ஒரு அடி வச்சுட்டாங்க. அதுக்கு நாங்கள் எல்லாம் அவங்க எல்லா பிள்ளைங்களும் போய் சாமிகிட்ட அப்படி வேண்டிக்கோம், அப்பா அம்மாவை அடிக்கக்கூடாது, அப்பா இது எங்களுக்கு இதுவே ரைம்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி நாங்கள் வேண்டிக்குவோம். அப்போ 4 குழந்தைங்க இருந்தோன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து நம்ம வேண்டிக்குவோம். இப்படி வாரம் முடிகிறவங்க வாரம் அப்புறம் விளக்குக்கு எண்ணெய் கொண்டுட்டு போவோம். இப்போ நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் வந்து பழனிக்கு பக்கத்தில் தூரமாக இருக்கிறதுனால சேலத்தில் இருக்கிற பூக்கள் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா எப்போ கிளம்புறோம் எப்போன்னு சொல்ல முடியாது. மாலை வாங்கிட்டு போவோம். தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, பூவு, எலுமிச்சப்பழம் சாமி மடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது வந்து சுவாமிக்கு வெத்தலைப்பாக்கு நீங்கள் நிச்சயமாக எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி கட்டாயம் வெல்லம் 1 கிலோ வாங்கி கொடுங்க. வெல்லம், அரிசி, நம்மளால் என்ன முடியுதோ நம்மளால் முடிஞ்சால் அங்கே போய் பொங்கல் வைக்கலாம். ஏன்னா தூரமாக இருக்கிறதுனால அங்கே போய் செய்துட்ருக்க முடியாது. போயிட்டு நாங்கள் அப்படியே பழனிக்கு போவோம். அங்கே பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற கீரனூர் துர்க்கை அம்மன் எங்களோட குலதெய்வம். எங்கள் வீட்டுக்காரது எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து ஐனாரப்பர் சுவாமி. அதனால் வந்து அங்கே போயிட்டு நாங்கள் பழனிக்கு போவோம். சாமியை கும்பிட்டுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முக்கியமாக என்ன வாங்கி கொடுக்கணுன்னா வெல்லம், அரிசி, எண்ணெய். அங்கே விளக்கு எப்பொழுதும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு எண்ணெய் ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ உங்களால் முடிஞ்சது. எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு போங்க. தேங்காய் பழம், மாலை, பூ. மாலை முடிஞ்சால் வாங்கிட்டு போங்க. இல்லாட்டினா அங்கே விற்கிற பூவே கூட கொடுங்க. வச்சு எலுமிச்சப்பழம் வச்சு எடுத்துக்கிட்டு வருவோம். அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் வச்சுருப்போம். சுவாமியை நினைத்து இதனால் இங்கே இந்த எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. துர்க்கை அம்மன்கிறதுனால வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை இது பண்ணுவாங்க. எல்லாருமே அங்கே வருவாங்க. வந்து வெட்ட வெளியில் தான் இருக்கும் சுவாமி. அப்படியே தேங்காய் மரங்கிறவங்க எல்லாம் ரொம்ப அப்படியே ஜில்னு காற்றடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து கட்டுறதுக்கு இன்னும் சாமி உத்தரவே கொடுக்கல. அதனால் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதம் எல்லா குலதெய்வ கோயில்லையுமே ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளி இதெல்லாம் நடக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கு நம்ம எப்பொழுதும் போல் நம்ம வாங்கிறது வந்து அரிசி, நம்ம வீட்டிலேயே அரிசி, பருப்பு, மஞ்சள், பூ. இன்றைக்கி வந்து புதன்கிழமை. அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வாங்குங்க கட்டாயம். அதே மாதிரி இன்றைக்கி அம்மனுக்கு உரிய நாளுங்கிறதுனால கண்ணாடி வளையல் ஒரு 10 ரூபாவுக்கோ கம்மியாகவும் இருக்குது, ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு 2 பொண்ணுங்களுக்கு கூட நீங்கள் கொடுங்க. ஒரு சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க. கன்னி தெய்வ வழிபாடும் இந்த மாதம்தான் இது பண்ணுவாங்க. அதனால் சப்த கன்னிமார்கள் இருக்கிறது. அதனால் இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. கோவிலுக்கு போகும் பொழுது இதையெல்லாம் நிச்சயம் எடுத்துகிட்டு போங்க. வெல்லம், அரிசி, பருப்பு பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டானது நல்லெண்ணெய். நீங்கள் வந்து தயவு செஞ்சு கடலெண்ணெயில் விளக்க உங்களுக்கே தெரியும். நல்லெண்ணெய் இல்லாட்டினாக்கா விளக்கெண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய், ஒரு 1/4 லிட்டரோ ஏதோ ஒரு எண்ணெய் வந்து வாங்கி கொடுங்க குலதெய்வ கோயிலுக்கு. அவங்க எப்பொழுதும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். விளக்கு வந்து எரியிற மாதிரி இது பண்ணுங்கள். உங்களால் பக்கத்தில் இருந்தால் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே நினைத்து கும்பிடுங்க. போகும் பொழுது இதை நீங்கள் கட்டாயம் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு. வீட்டில் வந்து மாவிலை தோரணம் கட்டுங்க. மாவிலை தோரணம் கட்டினாலே அது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. மாவிலை தோரணம், வெற்றிலைப்பாக்கு இன்றைக்கி கலசம் வைக்கிறவங்க வைங்க. நீங்கள் வச்சு 3ஆம் நாள் அதை எடுத்துட்டு அதை வீடு பூரா தண்ணி, ஏன்னா தேவி அதில் ஆவாகனம் பண்ணுறோம், தெளிச்சுட்டு மீதியை வந்து செடிங்களுக்கு கால்படாத இடத்துல ஊற்றுங்க. நிவேதனம் டெய்லி ஒரு நிவேதனம் வைங்க. நான் அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கும் நிவேதனம் வச்சுட்டு இன்றைக்கெல்லாம் தேங்காய் சுடுவாங்க. ஒரு சிலர் இதில் வந்து தேங்காய் சுடுற வழக்கம் இருக்குது, ஒரு சிலர் இதில் வந்து தேங்காய் சுடுற வழக்கம் இல்லை. நாங்கள்லாம் இப்போ சுடுவோம். இப்போ வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ வந்து அவ்வளோவா சுடுறதுக்கு ஒரு இது இல்லை. அதனால் இருந்ததுன்னா சுடுவோம். பாப்பாவையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு
அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போகும்பொழுது இதை உங்களால் முடிந்தது ஒரு கிலோ இல்லை, ஒரு 1/4 கிலோ அரிசி உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போங்க பொங்கல். அப்படி இல்லைன்னா அந்த பூசாரியார் ஐயர் அவர்கள்கிட்டயே நீங்கள் கொடுத்துருங்க. இதை நீங்கள் ஒரு நாள் செய்து நிவேதனம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் இன்றைக்கி அதை கட்டாயம் செய்யுங்க. ஒரு கண்ணாடி வளையல், சும்மா இன்றைக்கி ஆடி மாதங்கிறதுனால அதே மாதிரி அம்மனுக்கு உரிய நாள் வீட்டில் வேப்பிலை வாங்கி இது பண்ணுங்கள். வேப்பிலை மாவிலை தோரணம் கட்டுங்க. கட்டாயம் சுப நிகழ்ச்சி நமக்கு நல்லது நடக்கும். இந்த இதை நீங்கள் செய்யுங்க. இன்னும் பெண்களுக்கு நீங்கள் மாரியம்மனுக்கு உகந்த இது இன்றைக்கு கூழ், ஏதாவது ஆரியக்கூழ், கம்மங்கூழ், தயிர் சாதம் அதெல்லாம் வச்சு கூட நிவேதனம் பண்ணுங்கள். அந்த மாதிரி அரிசி வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே நீங்கள் குலதெய்வ கோயிலில் சுவாமிக்கு இது வச்சு நிவேதனம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா ஐயர் அவர்களே கூட செஞ்சிடுவார். இதை ஆனால் வாங்கி கொடுத்துருங்க. இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் வாங்குங்க. கல்லுப்பு, மகாலட்சுமி கடலிலிருந்து தோன்றதுனால கல்லுப்பு கட்டாயம் இன்றைக்கி வாங்குங்க. சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும். சுவாமிக்கு பூ வாங்கி கொடுங்க. என்ன பூ இருக்கோ அது நீங்கள் வாங்கி கொடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக குலதெய்வ வழிபாடு தான் நம்ம இந்த மாதத்தில் இது பண்ணுவாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க. அது நாம் அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம். ஃபஸ்ட்டு பிள்ளையார், 2வது குலதெய்வம், அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம். நாம் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் அது குறுக்க நின்றுக்குமா என்னைய இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும், போயிட்டு வாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பெருமாளுக்குரிய நாள், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் வேல்மாறல் கொடுத்துருந்தேன். அதுவும் உங்களால் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் பாராயணம் பண்ணுங்கள் டைம் இருக்கும்போது. இல்லைன்னா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த நாமத்தையாவது சொல்லிட்டுருங்க. ஏன்னா கடைக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. அந்தந்த டைமில் ஒரு இது ஏதோ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பூனையே குறுக்கால போகுதுன்னா கூட அந்த தெய்வத்தை நினச்சி முருகா முருகான்னு சொல்லுங்கள், ஓம் நம சிவாயின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கோவிந்தா எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அதனோட நாமத்தை சொல்லுங்கள். அம்மன் நாம ஓம் சக்தின்னு சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.